வணக்கம் நேயர்களே. பார்க்க இருப்பது தற்காப்புகள். நாம் பார்த்து கொண்டிருப்பது விழிப்புணர்வு குறிப்புகள் மற்றும் தற்காப்பு எச்சரிக்கை உத்திகள். அதாவது இன்றைய சூழலில் நாம் எதிரிக்கு வாய்ப்பு தரக்கூடாது, வருமுன் காப்போம் என்ற கோணத்தில் எந்த ஒரு பிரச்சனை நீங்கள் வராமல் தடுப்பதுதான் சிறந்த தீர்வு. அந்த வகையில் நீங்கள் வெளியே செல்லும் பொழுதோ தெருவிலோ வீட்டுக்குள்ளேயோ நீங்கள் எதிரிக்கோ ஒரு திருடனுக்கோ சமூக விரோதிக்கோ வாய்ப்பு கொடுக்காமல் இருப்பது தான் மிகச்சிறந்த தற்காப்பு உத்தி. அந்த வகையில் சங்கிலி பறிப்போ கைப்பையை பறித்து செல்லும் பொழுதோ நீங்கள் தான் உங்களுடைய அலட்சியம் காரணமாக தான் அது பறிக்கப்படுகிறது. ஆக நீங்கள் அந்த இடத்தில் விழிப்புணர்வு இருக்கும் பட்சம் எப்பொழுதுமே அது தவிர்க்கப்பட்டுவிடும். அந்த வகையில் நாம் இன்று கூற இருக்கும் ஒரு விழிப்புணர்வு குறிப்பு என்னவென்றால், கைப்பை எவ்வாறு நாம் மாற்றிச் செல்வது. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சிறு விழிப்புணர்வு கிட்டும். இது ஒரு சிறு தொகுப்பு தான். நேயர்களே பாருங்கள், 2 பேரும் நண்பர்கள். இது வரும்போது இவங்க பார்த்த கைப்பையை கேர்லெஸ்ஸாக வராங்க. எப்படின்னா பின்பக்கமாக இருக்குது, எதிரி எளிதாக பிடிங்கொள்ள போட முடியும். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கைப்பையை இதுக்குள்ளே எனக்கு தெரியாது, இருந்தாலும் இப்படி விட்டாங்க கேர்லெஸ்ஸாக. இதை ஒரு இறுக்கி போகலாமே, அல்லது அங்கே பக்கம் ஃப்ரெண்டு வராங்க, அந்த பக்கம் கூட அவங்க மாட்டிக்க முடியும். கையை ஃப்ரெண்டில் வைக்கலாம், அப்படி பிடிக்கலாம் இறுக்கமாக. இது சிறு சிறு குறிப்பு தான், எதிரிக்கு அதிக வாய்ப்பு நம்ம கொடுக்கக்கூடாது. அதே போல் நீங்கள் பார்ப்பீங்க, அது சேரம் சில சாலையோர சிற்றுண்டிகளையோ அங்காடிகளையோ இருக்கும்போது இது போல் வெளியே திறந்த வெயில் அமரும் பொழுது உட்காருங்க நீங்கள் இப்படி உட்காருவாங்க. அவங்க உட்காருங்க, கைப்பையை இங்கே வச்சுடுவாங்க. அவங்க ஏதோ செல்ஃபோனு ஏதோ நோண்டிருப்பாங்க. இது பார்த்தா அந்த கைப்பை அனாதையாக இருக்கும். இது எடுத்து ஓட எளிது. அங்கே என்ன வைக்கணும், அவங்க மடி மேலேயோ காலுக்கு கீழேயோ வைத்துக்கொள்ள வேண்டும், இல்லையா, பத்திரமாக, இல்லையா. இதெல்லாம் ஒரு சிறு சிறு விழிப்புணர்வு குறிப்புகள் தான். இது போல் பல உள்ளது. இந்த சிறு சிறு விஷயங்கள் தான் உங்களை ஏமாற செய்யும், எதிர்க்கு அது வாய்ப்பாக அமையும். இதை தவிர்க்க எச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு தேவை என்றால் தற்காப்புகளை பயிலுங்கள். நேயர்களே, அந்த உதவி பார்த்திருப்பீர்கள், உங்களுக்கு புரிந்திருக்கும். அதே சமயம் உங்களுடைய பாதுகாப்பு மிக அவசியம். அந்த பாதுகாப்பை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், உங்களுடைய விழிப்புணர்வு மூலமாக. அந்த கைப்பையை எவ்வாறு வைத்துக் கொள்வது, எவ்வாறு செல்வது என்ற விழிப்புணர்வு எப்பொழுது இருக்க வேண்டும். அதற்கு தற்காப்புகளை பயிற்சி. இது வயது வரம்பல்ல, நம்மால் செய்ய முடியுமா என்ற ஐயம் தேவையில்லை. நீங்கள் பயிற்சி பெற்றுவிட்டால் போதும். அனைவருக்குமே திறமையும் வலிமை உள்ளது. அதை வெளிப்படுத்தும் வண்ணம் உங்கள் பயிற்சி இருக்க வேண்டும். தேவை நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டும். இந்த உத்தியானது கழுத்து பிடித்தான். நான் புத்தி பல பார்த்தோம் கழுத்து பிடிக்கு. குறிப்பாக பார்த்த புத்தி தாக்குவது தவளை வர்மத்தில் விடுபடும், தடுங்கள், தாக்கலாம். பார்த்து. அதே போல் பிடிக்கும் பொழுது நெருங்க முடியுங்க, ஏதாவது விரலை மடக்குங்கள், எதிரி உங்கள் வசம் உதற்க முடியும். அதே போல் எதிரி பிடிக்கும் பொழுது கண்ணை குத்தலாம், வாயை பிளக்கலாம், அல்லது கைகோக்கன் என்ற வடிவில் தாக்கலாம். பக்கவாட்டு கழுத்து பகுதியில் விடுபடும். அதே போல் பிடிக்கும் பொழுது ஒரு கையால் சற்று நாம் அகன்று மேல் நோக்கி சென்று எதிரி நாம் மடக்கி பிடிப்போட்டு தாக்க முடியும். பார்த்த புத்திகள் தான். இது ஒரு புதிய உத்தி தான். இந்த புத்திக்கு வலிமை தேவையில்லை. எந்த ஒரு பெண்மணியும் செய்ய முடியும் எளிதாக. என்னவென்றால் தேவை இந்த அரைமடிப்புக்கான ஒரு விதிதான். இந்த கை முட்டி தான் தாக்கும் இடம்.
எதிரி வலிமையானவனோ பலசாலி தாங்க இயலாது. பிடிக்கும் பொழுது செய்ய வேண்டியது இந்த முழங்கை முட்டைக்கு மேலே உள்ள பகுதி தான். தாக்கும் பொழுது எதிரி குறைவான். இந்த இடத்தில் நீங்கள் தாக்கும் போது எதிரியை அவருடைய செயல் முற்றிலும் போய்விடும். மறுபடியும் பாருங்கள், எதிரி உங்களை ஒரு கையால் தொண்டையப்படுத்தி அழுக்கும் போது இந்த முழங்கை முட்டைக்கு மேலுள்ள பகுதி மிகவும் இலகுவான பகுதி. இங்கே தாக்கும் பொழுது எதிரி பலசாலியோ எப்படி இருந்தாலும் இங்கே தாக்கும் போது தாங்க இயலாது. இப்போ கையை பூண்டு மடிக்கொள்ளுங்கள். கையை விரித்து பொழுது தாக்க முடியும், செய்ய முடியும், உணர்த்த முடியும். ஆனால் மிகவும் வலிமையானது. பயிற்சியை பாருங்கள். பயிற்சி மிக அவசியம். சிறுவரோ பெரியவரோ குள்ளமோ ஒல்லியோ குண்டோ எல்லாம் இதுவும் கிடையாது. அனைவருக்குமே அந்த வலிமை உள்ளது, திறமை உள்ளது. அதை வெளிப்படுத்தும் வண்ணம் உங்களுக்கு பயிற்சி தேவை. இது தற்காப்பு என்பது தூக்கியும் போட முடியும், பிடி போட முடியும், எதிரியை உதைக்க முடியும், கையால் தாக்க முடியும். அதே சமயம் சில வர்மசலம் தாக்கும் பொழுது எது நிலை குலைவான். குறிப்பாக இப்போ நீங்கள் கொட்டுறீங்க இல்லையா, என்ன கொட்டுவீங்க? இந்த பகுதி, இந்த மூட்டை பகுதி இல்லையா, அந்த எரு மூட்டை வச்சு கையை விரித்து தாக்கும் பொழுது எதிரியுடைய முழு செயலும் முடக்கப்பட்டுவிடும். தாக்க வேண்டிய பகுதி எங்கன்னாக்கா இந்த பகுதி, அதாவது இந்த கை மடிப்புக்கு மேலே இந்த பகுதி. தாக்கும் பொழுது எதிரி நிலை குலைவான். சரிங்களா? பாருங்க, எதிரி இங்கே பிடிக்கிறான் கையை, இதுக்குப்படி இப்படி பிடிக்கும் பொழுது அசராதுங்க. கையை பிங்காத்து தூக்குற வேகத்தில் தாக்குங்க. உதைக்கலாம், பிடிக்கலாம், தாக்கலாம். சரியா? ஐ கழுத்தை பிடிங்க. கையை தாக்குங்க. வலிமை, வேகம், வேகம். நீவாம்மா கழுத்தை பிடி. கையை மேலே கொண்டு வா. இந்த முட்டு போகுது. ஐ ஐ ஆக தாக்கக்கூடிய இடம் இந்த மடிப்புக்கு மேலே இந்த பகுதியில். ஐ ஈச்சே அதாவது இந்த இடம் ரொம்பவும் இலகுவானது, வலிமையற்றது. தாக்கும் பொழுது இந்த முட்டிகளை கொண்டு எதிரியோடு நிறுத்தப்பட்டுவிடும். இதை வீட்டில் செய்யும் பொழுது ஒரு ஆசிரியர்கள் கொண்டு பயிற்சி பெறுங்க. காரணம், அவனுடைய உடல்நிலை பாதிக்கப்படும். ஆக இதில் பிடிக்கும் பொழுது அசர வேண்டாம். கையை விரியுங்கள், மடித்த வண்ணமே தாக்குங்கள். எதிரி நிலை குலைவான், தப்பித்துக் கொள்ள முடியும். நீங்களே நான் மேற் சொன்னபடி இந்த புத்திக்கு சிறுவர் பெரியவர் என்ற வேறுபாடு கிடையாது. கழுத்தை பிடிங்க. கையை நல்லா மடக்குங்க, இறுக்கமாக கட்டை வெள்ளம் அழுத்துங்க, தாக்குங்க. நீங்கள் வாங்க, முயற்சி பண்ணுங்க. இந்த முயற்சி தான் பயிற்சிக்கு அடிப்படை. பயிற்சி பெற பெற தயக்கமும் பயமும் அகற்றப்படும். பிடிங்க. அதாவது நீங்கள் வேகமாக தாக்கணும். வேகமாக
புரியுங்க. வேகம் முக்கியம். பாருங்க, அதாவது எதிரி வந்து இப்போ உங்களுடைய கழுத்தை நெரிக்கிறான். அப்படியே நீங்கள் இப்படிலாம் கூடாது. வேக அவசியம். நிலைகளே, இந்த புத்தியை பார்த்திருப்பீர்கள், உங்களுக்கு அறிந்திருக்கும் அதனுடைய வலிமை. புத்தி எளிமை தான் பயிற்சி பெற்ற பிறகு. ஆக நீங்கள் வெளியே செல்லும் பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். அந்த பாதுகாப்பை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் கவனத்துடன். ஆக உங்களுக்கு தேவை அந்த பயத்தை போக்கவும், தைரியத்தை வளர்த்து கொள்ளவும், எப்பொழுதும் விழுப்புடன் இருக்கவும் தற்காப்பு கலை பயிற்சி. இதுக்கு வயது வரம்பல்ல, ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. யாரும் பயிற்சி பெறலாம். உங்களை காத்துக்கொள்ளது தேவை நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டுமே.